ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவணி கடைசி ஞாயிறு வழிபாடை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாவே பொதுவாகவே திருவோணம் நட்சத்திரம் என்பது வந்து பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த திருவோண நட்சத்திரம் மகா ராசியில் வரும். திருவோணம் என்பது வந்து சந்திரனையும், மகர ராசி என்பது வந்து சனியையும் குறிக்கக்கூடியதாக திகழ்கிறது. பொதுவாகவே வந்து திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வந்து நாம் வழிபாடு செய்தோம் என்றால் தொழில் சிறப்பாக நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பது வந்து சூரிய பகவானுக்குரியதாகவும், சூரிய பகவானை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அதிகாரத்தன்மை என்பது அதிகரிக்கும் என்பதும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து ஒன்றாக வரும் நாளில் வந்து பெருமாளை வந்து நாம வழிபாடு செய்யும் பொழுது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. சூரிய பகவானை வந்து சூரிய நாராயணன் என்று பெருமானுக்கு உரிய ஒரு நாமத்தை வந்து சேர்த்து நாம் வந்து கூறுவோம். அதனால் வந்து பெருமாளை வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சூரிய பகவானின் அருளும் வந்து கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திர நாள் வரும் சமயத்தில் பெருமாளுக்கு நாம் பவள மல்லிகை சூட வேண்டும். பவளமல்லி என்பது வந்து பெருமாளின் மறு வடிவம் என்று கூறப்படுகிறது. பவளமல்லி கிடைக்காதவர்கள் வந்து வெள்ளை நிற மலர்களை வந்து சூடலாம். அதோடு வந்து சேர்ந்து வாசனை மிகுந்த மறிக்கொழுந்தையும் வந்து சூட வேண்டும். இந்த வெள்ளை நிறம் என்பது வந்து சந்திரனுக்குரிய நிறமாக கருதப்படுகிறது. இப்படி பெருமாள் ஆலயத்திற்கு வந்து சென்று இந்த மலர்களை வந்து கொடுத்து பெருமாளை வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு வெளிநாடுல வந்து செல்லக்கூடிய யோகம் ஏற்படுமாம். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தைராய்டு பிரச்சனை, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக பிரச்சனை தீர்வதற்குரிய வாய்ப்புகளாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய இயலாதவர்கள் வந்து வீட்டில் வந்து நின்று கோலத்தில் வந்து இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு வந்து பால் பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து பெருமானை 108 நாமங்களை வந்து கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். பெருமாளுக்கு வந்து துளசி மாலை அணிவிக்க வேண்டும். இப்படி வழிபாடு செய்து முடிந்த பிறகு இந்த பால் பொங்கலை வந்து அருகில் இருக்கக்கூடிய 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கணும். அன்றைய தினம் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது பெருமானின் அருளால் வந்து உங்களுடைய தொழில் வந்து சிறப்பாக நடைபெறும். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து ஆவணி கடைசி ஞாயிறு வழிபாடை பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோட சந்திக்கிறேன். நன்றி.